A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நெல்லை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் விவசாய நிலங்களில் போலி பட்டா போட்டு விற்பனை செய்யப்பட்டதாக கூறி ஊர் மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளின் நிலங்களை தனியார் நிறுவனம் ஆவணங்கள் இன்றே தங்களது பெயரில் பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டி 500க்கும் மேற்பட்டோர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர். இதனால் கொக்கரக்குளம் ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டு மாற்று வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இடத்திற்கு துணை ஆணையாளர்கள் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போதும் உடன்பாடு எட்டாத நிலையில் சிலர் மட்டுமே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க அனுமதிக்கப்பட்டனர். அவர்களின் மனுவில் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் 25 ஏக்கர் நிலத்தை சட்டப்பூர்வமாக கிரயம் பெற்றிருந்தாலும் அதற்கு அடுத்த 49 ஏக்கர் விவசாய நிலத்தை தனியார் நிறுவனம் போலி ஆவணங்கள் மூலம் தங்களது பெயரில் பட்டா மாற்றம் செய்துள்ளதாகவும் அந்த நிலத்தை சுற்றி சுவர் கட்டி பொதுப்பாதை மற்றும் சுடுகாடு உள்ளிட்ட பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்களையும் ஆக்கிரமிக்க முயல்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து பலமுறை மனுக்கள் கொடுக்கப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். போலி பட்டாக்களை ரத்து செய்யவும் நிலங்களை உரிய விவசாயிகளுக்கு மீண்டும் ஒப்படைக்கவும் DRO தலைமையில் விசாரணை குழு அமைக்கவும் கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டத்தின் காரணமாக கொக்கரக்குளம் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது.